பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்ராகமும் 34ஆம் அத்தியாயம் 5-7 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி தகப்பனே, நீர் என்னை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும், பேசுகிற எனக்கும் ஆசீர்வாதமாக நீர் மாற்றும். கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு இந்த நாம் வாசித்த பகுதியிலே ஆண்டவர் மோசையோடு கூட சொன்னதான காரியத்தை தான் நாம் வாசித்தோம். முதலாம் கற்பலகைகள் மோசையால் உடைத்து எறியப்பட்ட போது ஆண்டவர் திரும்ப அதற்கு ஒத்த 2 பலகைகளை நீ கொண்டு வா என்று சொல்லி அவனோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமம் கர்த்தர் என்று கூறுகிறார். அதோடு கூட அந்த நாமத்தோடு அந்த இணைந்த நாமங்கள், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். இந்த எல்லா பெயர்களிலுமே ஒன்றை திரும்ப சொல்லுகிறார். 7வது வசனத்திலே 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காக்கிறவர். எனவே இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட அந்த தேவனுடைய இரக்கத்தை குறித்து, அதை நாம் தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அந்த இரக்கத்தை நாம் எப்படி பெற முடியும் என்று 2 காரியங்களை தலைப்பாக வைத்து உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். ரோமருக்கு மன்னிக்கவும், அதற்கு அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அத்தியாயம் 15-16 நாம் வாசிக்கும்போது, யாத்ராகமம் 33ஆம் அத்தியாயம் 19வது வசனத்திலும் இந்த இரக்கத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இந்த வசனத்திற்கு பிறகுதான் நாம் வாசித்த முதல் வசனம் அவருடைய நாமத்தை கூறுகிறார். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இந்த இரக்கம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர் நம்மிடத்திலே ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 9ஆம் அத்தியாயம் 15-16 பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்தை எடுத்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணாகமம் 14ஆம் அத்தியாயம் 18வது வசனத்திலும் நீங்கள் இதை காண முடியும். எண்ணாகமம் 14-18 நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தமிழிலே இரக்கமும் உள்ளவர் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ் வேதாகமத்திலே கிருபை உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. அந்த மெர்சி என்பது இரக்கத்தை காட்டுகிறது, கிரேஸ் என்பது கிருபையை காட்டுகிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே பல இடங்களிலே, ஆங்கில வேதாகமத்தில் மெர்சி அல்லது இரக்கம் என்று பயன்படுத்தப்படுகிற இடத்திலே இங்கே கிருபை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை உடையதுதான். அடுத்ததாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் இந்த இரக்கத்தை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். இந்த எபேசியர் 2ஆம் அத்தியாயம் 4 அல்லது 4-5 வசனங்களை நான் வாசிக்கும்போது, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
பாருங்க, இந்த இடத்துல இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று மூல மொழிபெயர்ப்பிலே மூல பாஷையிலே காணப்படுகிறது. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது, அவரை நாம் ஆராதிப்பது, அவரை பற்றி மற்றவர்களுக்கு கூறுவது, இது எல்லாமே அவருடைய தேவ இரக்கத்தினால தான் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு கிருபையாய் காணப்படுகிறது. எனவே இந்த முகவுரையோடு கூட நான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த தேவ இரக்கத்தினுடைய குணாதிசயங்களை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தேவனுடைய இரக்கத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அது பெரிதான ஒரு இரக்கம், அல்லது இட்ஸ் எ கிரேட் மர்சி. ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்தது ஒரு பெரிய இரக்கம். ஏசாயா 54ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். தமிழில் உருக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது கிரேட் மர்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை கைவிட்ட நேரங்களிலும் அது அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு? இமைப்பொழுதுதான்ப்பா நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தினுடைய முதல் குணாதிசயம் இது பெரிதான இரக்கம். பெரிதான இரக்கம்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பல தடவை நம்ம தவறினாலும், பல தடவை ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனாலும், அதற்காக அப்படி செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, அவசியமும் அல்ல, செல்லவும் கூடாது. ஆனாலும் இந்த பல நிர்பந்தங்களினாலே நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனாலும் அவருடைய இரக்கம், அளவில்லாத இரக்கம், அந்த பெரிதான இரக்கம்தான் தொடர்ந்து நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் இந்த உங்களோட காலையிலே முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அவருடைய இரக்கம் பெரிதான இரக்கம், இட் இஸ் எ கிரேட் மெர்சி என்று வாசிக்கிறோம். ரெண்டாவதாக, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும், நாம் வயோதிகராயிருக்கலாம், சிறுவராயிருக்கலாம், அல்லது நடுத்தர வயது உள்ளவராயிருக்கலாம், எந்த நிலையிலே நாம் காணப்பட்டால் அல்லது எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அவருடைய இரக்கத்தை நாம் நாடுவோமேயானால் அவருடைய இரக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இட் இஸ் ஷுவர், இட் இஸ் ஷுவர். அந்த நம்ம சில இடத்துல நம்ம சொல்லும்போது ஷுவர் என்று சொல்லுவாங்க. ஷுவர், நான் கண்டிப்பாக செய்வேன், ஆமாம் உண்மை என்று சொல்வார். அதுபோல ஆண்டவருடைய இரக்கத்தில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். அதை ஏசாயா 55:3வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, நீங்கள் உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்தில் வாங்க, என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்லை, கேளுங்கள், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்கள் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை விட்டு விலக்கவே இல்லை. தாவீது தவறு செய்த போதிலும் தாவீதை அவர் மன்னித்து அந்த கிருபையை காத்து கொண்டு வந்தார். அதே போல அந்த கிருபை என்பது இங்கே தமிழ் மொழி வேதத்திலே நாம் கிருபை என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்திலே அது இரக்கம் என்று சொல்லப்படும். நிச்சயமான இரக்கம். பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு அந்த இரக்கத்தை காட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது அவருடைய இரக்கம் பெரிதானது என்று பார்த்தோம். ரெண்டாவது அவருடைய இரக்கம் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நிச்சயமாக நமக்கு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் ஒருபோதும் அவர் கெட்டு போறதில்லை. பாருங்க, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பதில் வரும், எனக்கு இரக்கம் வரும். இரக்கம் இருந்தால் தான் அவர் பதில் சொல்வார். இரக்கம் உள்ளவர் தான் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். மூன்றாவதாக, இட் இஸ் அபண்டன்ட். ஆங்கிலத்தில் அபண்டன்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தமிழில் அபரிதமானது அல்லது மிகுந்த இரக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. பாருங்க, ஒரு ஃபிஷர்மேன் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பாருங்க. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது அவருடைய மிகுந்த இரக்கம். இதை நாம் நினைப்போமே, ஆனால் நம்முடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு நம்முடைய இருதயத்திலிருந்து பொங்க வேண்டும். மிகுந்த இரக்கம், அபரிதமான இரக்கம், பெரிதான இரக்கம்,
நிச்சயமான இரக்கம், அபரிதமான இரக்கம். நான்காவதாக அவருடைய இரக்கம் மென்மையானது, அனாதி காலமானது. அது அனாதியாய் அது இருக்கும். ஆங்கிலத்தில் இட் இஸ் டெண்டர் அண்ட் எவர் லாஸ்டிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் அந்த டெண்டர் என்ற வார்த்தை அங்கே விடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:6 வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவர்கள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. இது ஆங்கிலத்தில் ஒரு மென்மையான இரக்கம். ஆண்டவர் மென்மையானவர், அவர் மென்மையானவர், அவருடைய இருதயம் மென்மையானது. நம்ம எவ்வளவு கடினப்பட்டு போனாலும், அதான் எசேக்கியேலில் சொல்லுவார், நவமான இருதயத்தை உங்களுக்கு தருவேன், கல்லான இருதயத்தை மாற்றி சதையான நவமான இருதயத்தை தருகிற அந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் ஏன் அப்படி செய்கிறாருன்னா, அவருடைய இரக்கமே மென்மையானது, டெண்டர், இட் இஸ் எவர் லாஸ்டிங் என்று நாம். அடுத்ததாக அவருடைய இரக்கம் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறதா, புதியவைகளாய் மாறுகிறது. புலம்பல் 3:22-23 இங்கேயும் கிருபை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. நம்ம அடிக்கடி சொல்வது கர்த்தருடைய சுத்த கிருபையை என்று சொல்லுவோம். ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. நம்ம அதனுடைய நிச்சயத்தை நாம் காட்டுவதற்காக சுத்த கிருபை என்று நாம் சொல்லுகிறோம். அது அவருடைய இரக்கம், அவருடைய இறக்கம் தொடர்ந்து சொல்றார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். முதல்ல கிருபை என்று அவங்க மொழிபெயர்த்திருந்தாலும் அடுத்த சென்டென்ஸில் அவங்க சரியாக வந்துடுறாங்க. அந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. 5 குணாதிசயங்கள்: பெரிதானது, நிச்சயமானது, அபரிதமானது, மென்மையானது, அனாதி காலமானது. அது காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ காலைதோறும் புதுப்பிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரோடு கூட பேசணும், ஆண்டவர் பேசுவதை நம்ம கேட்கணும். ரெண்டாவதாக, இந்த தேவ இரக்கத்தை நீங்களும் நானும் எப்படி அதிகமாக பெற்றுக்கொள்வது, அல்லது அதை பெறுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த இரக்கம் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைப்பதை காட்டிலும், அல்லது கிறிஸ்தவன் அல்லாத ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை காட்டிலும், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்தவம் என்பது நாம் பெற்றோர்களிடத்திலிருந்து நமக்கு சுதந்திரமாக வருவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவன். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை தான் யார் சொன்னா? 1 பேதுரு 1:14 வாசித்தோம். வாடாததும் மாசற்றதும் நித்தியமானதுமான அந்த ஜீவனுக்காக ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். தீத்து 3:5 இதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த வசனம்தான் என்னை ரட்சிப்பிற்குள்ளாய் வழி நடத்தது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் அந்த ரட்சிப்பு தேவையில்லை என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது, ஒரு நாள் என்னுடைய மனைவி அப்பொழுது விஸ்வவாணி என்கிற அந்த ரேடியோ ப்ரோக்ராமில் இந்த வசனத்தை அதை கேட்டுவிட்டு அதை ஒரு துண்டு தாளில் எழுதி என்னுடைய மேஜையின் மேலே வைத்துவிட்டு அவள் கடந்து போனாள். அப்பொழுதுதான் நான் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறாளே, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்றுதான் நான் வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் அதை உனக்கு தருவாரால். தீத்து 3:5 சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படித்தான் நான் என்னுடைய மனைவியோடு வாதாடி கொண்டிருப்பேன். நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த தீங்கு செய்யவில்லை, நன்மை செய்கிறவனாய் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட வேண்டிய அப்படி ஒரு அனுபவம் தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் இந்த வசனம் என்னுடைய உள்ளத்திலே கிரியை செய்தது. அவர் என்ன சொல்கிறார்? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் ஞானஸ்நானத்தினாலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதனாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் என்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டால் நான் இப்பொழுது புதிய மனுஷனாய் வாழ்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு இருக்கும்போது தான்
ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை ரட்சித்தார். ஸோ மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார், அவருடைய இரக்கத்தின்படியே. எனவே ரட்சிக்கப்படுவது தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை அபரிதமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்க்காலாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7:25 பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவனாய் இருப்பதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்றேன். நான் உண்மை உள்ளவனாய் இருப்பதற்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது. சவுல் பவுலாக மாறினார். அவர் சொல்றாரு, நான் பவுலாக மாறின பிறகு நான் கர்த்தருக்கு உண்மை உள்ள மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அது தேவனுடைய இரக்கம், என்னுடைய சொந்த திறமை அல்ல, தாளந்து அல்ல. தேவனுடைய இரக்கத்தினால நான் உண்மை உள்ள மனிதனாய் மாறி இருக்கிறேன். முதல் கண்டிஷன், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 72 79 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால், சகரியா தன்னுடைய வாய் திறக்கப்பட்ட பிறகு அவர் தனக்கு பிறக்கப் போகிற யோவான் ஸ்நானகனை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அதில் 77வது வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நீ நடந்து போவா என்று யோவான் ஸ்நானகனை குறிக்கிறார். அப்போ தேவ இரக்கமும் அந்த ரட்சிப்பும் இணைந்து வருகிறது. அந்த ரட்சிப்பை நீ தெரியப்படுத்துவதற்காக, ரட்சிக்கப்படாத மனிதனே, நீ இரக்கத்தை பெற வேண்டுமானால் நீ இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 79வது வசனம் சொல்கிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் இரக்கத்தினாலே. எந்த இரக்கம்? அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேரே இரக்கம்தான். இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து வந்த அருணோதயம், அந்த இரக்கத்தினால வந்த அருணோதயம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு தந்து மனுஷ குலம் கெட்டு போகக்கூடாது என்று இரக்கப்பட்டாரே, அந்த இரக்கத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஊழியமும் செய்ய வேண்டும். யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் அவருக்கு முன்பாக அனுப்புகிறார், பாதையை செவ்வைப்படுத்துவதற்காக, கோணலானவைகளை நேராக்குவதற்காக, அந்த இரக்கத்தின் முன்பாக நடந்து போவதற்காக. எனவே நாமும் அந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்றால், தொடர்ந்து பெற வேண்டும் என்றால், அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பிரயோஜனம் உள்ள மகளாக வாழ எனக்கு உதவி செய். மூன்றாவதாக, தேவ அன்புல நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். தேவ அன்புல நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, அந்த ஊழியம் செய்யும் போது அந்த தேவ அன்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த 2 கொரிந்தியர் 4:1 பவுல் சொல்வார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. அதனால தேவ இரக்கம் என்பது நம்மோடு கூட இணைந்திருக்குமே, ஆனால் ஊழியத்தில் நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தருக்கு எப்படியாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கும். அந்த தேவ அன்பு நம்மிடத்துல பெருகும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வாராம். யாத்திராகமம் 20:6 சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வராக இருக்கிறேன். நம்முடைய சந்ததியாய் கர்த்தருடைய வருகை பிந்துமையானால், தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2:27 பவுல் எப்பாப்ராவை குறித்து அவர் சொல்லுகிறார். எப்பாப்ராவை குறித்து, எப்பாப்ராவு அங்கே வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் குணமான போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி இறங்கினார். 2020 மரணத்தின் விளிம்புக்கு நான் சென்று விட்டேன். கொரோனாவில் கர்த்தர் எனக்கு இறங்கினார். அவர் இறங்கினதுனால தான் இந்த 2024 வரை உங்களோடு கூட நான் இந்த வேத வசனத்தை என்னால் சொல்லி கொண்டிருக்க முடிகிறது. பாருங்க, அவன் மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பாருங்க,
அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர், நம்மேல இரக்கமுள்ள ஆண்டவர். அந்த தேவ அன்போடு கூட நீங்களும் நானும் அவருக்காக ஊழியம் செய்வோமே ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை இரக்கத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். நான்காவதாக, நீங்கள் இரக்கம் பெற வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். மத்தேயு 5:7 அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்றார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மற்றவர்களிடத்தில் இரக்கமாக இருக்கிறோமா? வீட்டுக்கு வருகிற பிச்சைக்காரர்கள், ஏழைகள், அல்லது வழியில் பார்க்கிறவங்க, முடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், அவர்களிடத்தில் இரக்கமாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். ஐந்தாவதாக, ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். எபிரேயர் 4:16 அதை நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரப்படவும். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு அவருக்கும் நமக்கு நடுவில் ஒரு இடையாள் தேவையே இல்லை, அல்லது ஒரு தூதன் தேவையில்லை, அல்லது இன்னொருவர் அங்கு தேவையில்லை. கர்த்தரோடு கூட பேசுகிற அனுபவம், அவரோடு பேசி பழகி சமாதானமாயிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மை இரக்கம் உண்டாகும். யோபுவில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரோடு கூட பேசி உறவாடுகிற அந்த ஜெபிக்கிற அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். அடுத்ததாக, பாவ மன்னிப்பு பெற்ற நிச்சயம் நம்மிடத்தில் வரும்போது நம்ம வாழ்க்கையில் தவறுவது இயல்பு, நாம் சறுக்குவது இயல்பு. ஆனால் தொடர்ந்து அந்த அதிலேயே நிலைத்திராதபடி பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தில் நிலைத்து வாழ்கிற ஒரு கிருபையை நாம் நாட வேண்டும். சங்கீதம் 51 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது, அவன் சமாதானத்தை இழந்த போது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த போது, இரக்கத்தின் வாய்க்காலை அவன் மூடின போது அவன் மனம் உடைந்து தேவ சமூகத்தில் 1வது வசனத்தில் சொல்றார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய குறைகளை மன்னியும், என்னுடைய பிழைகளை மன்னியும், என்னுடைய தவறுகளை மன்னியும், நீர் அங்கீகரிக்காத, நீர் விரும்பாத, நீர் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் என்னிடத்திலே உண்டோ என்று நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய இரக்கம் அபரிதமாக நம்மேல் வருகிறது. ஏழாவதாக, தெய்வ பயம். கர்த்தரை குறித்த ஒரு பயம் வேணும். சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இரக்கம் காட்டுகிறானோ அப்படித்தான் ஆண்டவர் யோபுவுக்கு இறங்கினார், அப்படித்தான் ஆண்டவர் யோசேப்புக்கு இறங்கினார், நமக்கும் இறங்குவார். அவர்களிடத்தில் யோசேப்பிடத்தில் இருந்த தெய்வ பயம், தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி? யோபுடைய மனைவி சொல்றா, நீர் தூஷித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று. அப்பொழுது அந்த வேதனைக்கு மத்தியில் யோபு சொல்றார், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி கர்த்தர் துதிக்க ஆரம்பிக்கிறார். அவனுடைய வாயிலிருந்து கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. தேவன் யோபுக்கு இறங்கினார், அவர் யோசேப்புக்கு இறங்கினார். உங்களுக்கு இறங்குவார், எனக்கு இறங்குவார். தெய்வ பயத்தோடு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, அந்த தேவ இரக்கத்தை பெறுவதற்கு ஒரு முக்கியமான வாய்க்கால் என்ன தெரியுமா? பரிசுத்தம். அந்த லூக்கா 1:50 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறையாய் இருக்குதான். அப்போ பயம் இருந்தால் தான் பரிசுத்தம் இருக்கும். தெய்வ பயம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லது அசுத்தத்திற்கு நேராக நம்ம இழுத்து சென்று விடும் இந்த உலகம். மொபைல் ஃபோனில் நம்ம முக்கியமான சில வேலைகளை செய்யும் போது அசுத்தங்கள் அங்கே வருகிறது. ஆனால் அந்த அசுத்தம் வந்த உடனே அதை விலகி ஓடுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தம் வர வேண்டும் என்றால் அந்த தெய்வ பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த தெய்வ பயம் நம்மிடத்தில் வரும்போது தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய இரக்கம் அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அது நீரூற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கும். நீதிமொழிகள் 28:13 வாசித்து பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அதுல நிலைத்திருக்கிறவன் அல்ல. அநேகர் அறிக்கை செய்கிறாங்க, ஆனா அதிலேயே தொடர்ந்து நிலைத்திருக்கிறாங்க. அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்னிடத்தில் சேருவதில்லை. அவர் பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர். ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை தருகிறார். 9வதாக கர்த்தரை துதிக்கும் போது 1 நாளாகமம் 16ஆம் அத்தியாயத்தில் 34வது வசனத்துல தாவீது உடன்படிக்கை பெட்டிய கர்த்தருடைய கூடாரத்துல கொண்டு வந்து அவர் சேர்க்கும் போது ஒரு பாடலை எழுதி அந்த பாடலை ஆசாபினிடத்திலும் மற்ற சங்கீதக்காரர்களிடத்திலும் கொடுத்து பாடச் சொல்கிறார். அந்த 1 நாளாகமம் 16:34 இந்த பாட்டுல ஒரு வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. தமிழ் வேதாகமத்துல கிருபை என்றும் உள்ளது இருக்கு பாருங்க. அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர் துதிகளுக்கு பாத்திரர். அவர் கோடான கோடி தூதர்களுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிப்போமையானால் அந்த இரக்கம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 10வதாக நற்கிரியைகள் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை தருகிறார். 62ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல இரக்கம் உம்முடையது ஆண்டவரே, நீர் அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறீர். பாருங்க எவ்வளவு நல்ல வசனம். இரக்கம் உம்முடையது. தமிழ் வேதாகமத்துல கிருபை என்று இருக்கிறது. அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்க நீர் பலன் அளிக்கிறீர். அந்த இரக்கத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் தன்னை பற்றி கூறும்போது தனக்கு ஊழியம் செய்த அந்த ஒனேசிப்போரும் மற்ற வீட்டாரும் இரக்கம் பெறுவார்கள் என்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 16-18 வசனத்துல உடன் ஊழியர்களை நினைவு கூறுகிறார். அவருக்கு உதவியாயிருந்த ஊழியர்களை நினைவு கூறுகிறார். குடும்பங்களை நினைவு கூறுகிறார். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை சொல்றார் பாருங்க, அவர்கள் இரக்கம் பெறுவார்களாக. இவர்கள் எல்லாரும் பவுலுக்கு நற்கிரியைகள் செய்கிற மனிதர்களாக இருந்தாங்க, குடும்பங்களாக இருந்தாங்க. பவுல் மறக்கவில்லை. அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை மறவாத ஆண்டவர். நம்ம செய்கிற நற்கிரியைகளை அவர் மனதில் வைத்து அவர் நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். அடுத்ததாக சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். 85ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்துல கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? இரக்கமும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தஞ்செய். இரக்கம். அந்த இரக்கத்தை பெறணும்னா சத்தியத்தின்படி நடக்கணும். எவ்வளவு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கணும். கீழ்ப்படியாத சத்தியங்கள் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கணும். கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். அதை காலதாமதம் பண்ணக்கூடாது. காலதாமதம் பண்ணினால் என்ன அபாயம் என்றால் கீழ்ப்படியாமலேயே நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு. தேவ இரக்கம் பெற முடியாமலேயே நம்முடைய வாழ்வு முடிந்துவிடும். எனவே சத்தியத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக உண்மை உள்ள ஜீவியம். ஆண்டவர் அந்த தேவனுடைய உண்மையும் இரக்கமும் அவருடைய வசனங்களை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் இணைந்தே வரும். நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். 89ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 2வது வசனம், இரக்கம் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றே. நான் இரக்கம் என்று சொல்லுகிற இடங்கள்ல தமிழ் வேதாகமத்துல கிருபை என்று இருக்கிறது. பாருங்க, இது ரெண்டுமே இணைந்தே வருகிறது. இரக்கமும் உண்மையும். நம்ம உண்மையா இருந்தா இரக்கம் பெறுவோம். 89:14 வாசிங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், இரக்கமும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அது இரக்கமும் சத்தியமும். எங்க சத்தியம் இருக்கோ, எங்க உண்மை இருக்கோ அங்கு இரக்கம் இருக்கும். 100ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. இப்ப எத்தனையோ வசனங்கள். 108ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. உமது இரக்கம் வானங்களுக்கு மேலாகவும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. அந்த சத்தியம் உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருவதற்கு அதை ஒரு கண்டிஷனாக சொல்லுகிறார். 13வதாக இந்த இரக்கத்தை நான் எப்படியாவது தேவ இரக்கத்தை பெற வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்துல வரணும். மீகா 6:8 பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இதுவரை நம்ம கேட்ட வசனங்கள் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறாரு.
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இரக்கத்தை சிநேகிச்சாதான் தாழ்மை வரும், மனத்தாழ்மை வரும். மனத்தாழ்மை வந்தாதான் ஆண்டவரை கிட்டி சேர முடியும், நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தில் வளர முடியும். அந்த இரக்கத்தை சிநேகிக்கணும். ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தை நான் அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு 6:17 இயேசு கிறிஸ்து சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நம்ம செலுத்துகிற காணிக்கைகள் தசம பாகங்களை விட மற்றவர்களுக்கு நம்ம இரக்கம் காட்டுகிறோமா? தேவ இரக்கம் பெறுகிற தகுதி உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அதே ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 1:13 பவுல் தன்னை பற்றி சொல்றார், நான் ஒரு நாள்ல தேவனை தூஷிச்சேன், நான் தேவனை துன்பப்படுத்தினேன், அவருக்கு கொடுமை செய்தேன், ஆனால் நான் அறியாமல் செய்தபடியினால் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். பாருங்க, நம்ம அறியாமல் செய்த பாவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு தர்றார். ஆனால் நம்ம அறிந்து துணிகரமாக நம்ம செய்வோம்னா ஆண்டவர் மன்னித்தாலும் அதோடு கூட தண்டனையும் கூட்டி வரும். அங்கே இரக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நியாய தீர்ப்புக்கு தப்புவதற்கு நீங்களும் நானும் இரக்கம் செய்ய வேண்டும். யாக்கோபு 2:13 செய்கிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு உண்டாகும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 15ஆவதாக, ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் இறங்குகிற மனிதனுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே இரக்கம் செய்வார். நீதிமொழிகள் 14:21 வாஸ்து பாருங்க, தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். நீதிமொழிகள் 19:17 வாஸ்து பாருங்க, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப அவனுக்கு கொடுப்பார். 3ஆவதாக, கடைசியாக இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். சபை ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு இரக்கத்தை ஆண்டவர் தருகிறார். 101 சங்கீதத்தில் 13 இப்படியாய் சொல்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் என்பது சபையை காட்டுகிறது. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு ஆராதனையில் ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் இணைந்து ஆராதிப்பீங்கன்னா அது சீயோனுக்கு ஒத்தது. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு அவர் இரக்கம் செய்வார். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. கடைசியாக இந்த செய்தியினுடைய கடைசி பகுதியாக, விசுவாசிகள் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன முக்கியமான சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இரக்கம் என்ற வரத்தை நீங்கள் நானும் அபியாசப்படுத்தணும். அது ஒரு வரம். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது, அது ஒரு வரம். அதை நம்ம அபியாசப்படுத்த வேண்டும். அதை எப்படி அபியாசப்படுத்துகிறது? மற்றவர்களை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும் போது நீங்களும் நானும் அந்த இரக்கத்தை அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். 2 வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, ரோமர் 12:8 இரக்கம் செய்கிறவன் அதை உற்சாகத்தோடு செய்ய கடவன். அது கடமைக்காக அல்ல, ஆத்தும தாகம் அல்லது ஆத்தும ஆதாயம் நம்முடைய உள்ளத்துல கொழுந்து விட்டு எறியணும். எப்படியாவது ஒரு சிலரையாவது ஆண்டவரே நான் உம்முடையில இழுத்து கொண்டு வரணும், ஒரு சிலரையாவது நான் அக்கினி நின்று தப்புவிக்கணும். அதைத்தான் யூதாவில் 21-23 வரை வாசிக்கும் போது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அந்த நம்ம நித்திய ஜீவனை பெற காத்திருக்கிறதோடு மாத்திரமல்ல, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து பாருங்க. பகுத்தறிவு யாருக்கு? பகுத்தறிவு உலகத்தான் சொல்கிற பகுத்தறிவு இல்லை. யாருக்கு பகுத்தறிவு? அந்த விஸ்டம் யாருக்கு இருக்கிறது? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாங்க? ஒரு சிலரையாவது நாம் இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இந்த உலகத்தின் ஆசையும் இச்சையும் ஒளிந்து போகும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்க்கையை நஷ்டப்படுத்த வேண்டாம். உலகத்தோடு ஒத்து போக வேண்டாம். அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் ஒரு சிலரையாவது அவர்களுக்காக நம்முடைய இருதயத்தில் இரக்கம் பாராட்டி அவர்கள் அந்த அக்கினி நின்று தப்புவித்து ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவோமையானால் அதுதான் நம்ம இரக்கத்தை அபியாசப்படுத்துகிற அனுபவம்.
தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்ற நாம், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று எத்தனையோ நன்மைகளை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட நாம் கடமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த இரக்கத்தை நமக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி ஆண்டவர் தரித்து கொள்ள சொல்கிறார். கொலோசியர் 3:12 சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய் இருந்தா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியருமாய் இருந்தா, உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்முடைய தகுதியான வஸ்திரத்துல ஒரு வஸ்திரம் நம்ம இரக்கம், மற்றவர்களை காட்டுகிற இரக்கம், மற்றவர்களுக்கு காட்டுகிற தயை, மற்றவர்களிடத்துல மனத்தாழ்மையாய் நடப்பது, சாந்தம். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற தரித்து கொள்ளுகிற அனுபவங்கள். எனவே அபியாசப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தேவ இரக்கத்தை மற்றவர்களுடைய இக்கட்டில் நம்ம காட்ட வேண்டும், மற்றவர்களுடைய இக்கட்டில் நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய இக்கட்டில் நம்ம தேவ இரக்கத்தை நாட வேண்டும். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன சொல்லுகிறார்? அது தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான காரியம், தேவனுடைய பிரமாணங்களை அவர் சரியாய் கை கொள்ளாத ஒரு காரியமாக இருந்தது. அங்கே அவருக்கு முன்பாக 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, 3 தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று சொன்ன போது தாவீது சொல்றார் பாருங்க, கொடிய இக்கட்டில் நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய. இக்கட்டு நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். இக்கட்டு நாளில் மனிதனை சாராது, ஒரு இக்கட்டில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய இரக்கத்தை முதல்ல நாடுகிற ஒரு அனுபவம். மனுஷர் கையில் நான் விழாதிருப்பேனாக, அந்த மனுஷர் கையில் போய் அவங்க கால்களில் போய் விழுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் விழுகிற அனுபவம். நம்ம அதை அபியாசப்படுத்தணும், அதை தரித்து கொள்ளணும். இக்கட்டு நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் விழணும். இந்த இரக்கம் பாராட்டின எத்தனையோ பரிசுத்தவான்களை வேதத்தில் பார்க்க முடியும். நான் ஒரு சிலரை மாத்திரம் சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 24 10-17 வாசிங்க. தாவீதை கொல்வதற்காக சவுல் வருகிறான். தாவீது சொல்றாரு, ஒரு தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுகிறது போல வருகிறீரே, ஒரு நாயை துரத்தி வருவது போல வருகிறே. அவ்வளவு நெருக்கத்தில் தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே சவுல் ஒரு குகைக்குள்ளாக சென்று மலஜாம் கழிப்பதற்காக போகிறார். அவரை கொல்வதற்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கிறது தாவீதுக்கு. ஆனால் தாவீது சொல்கிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின இவர் மேல் நான் என் கையை போடாதிருப்பேனாக என்று சொல்லி இரக்கம் பாராட்டின சம்பவத்தை பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நமக்கு வாய்ப்புகள் வரலாம், நம்முடைய எதிரிகள் என்று நினைக்கிறவர்களுக்கு தீங்கு செய்ய நமக்கு வாய்ப்புகள் வரலாம். ஆனால் நம்முடைய சிந்தையில கூட அப்படி தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரக்கூடாது. தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அதனால தான் சமஸ்த இஸ்ரவேலை 40 வருடங்கள் ஆளும்படியாய் கர்த்தர் கொடுத்தார் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தாவீதின் குமாரனே என்று இயேசுவை அழைக்கும்படியான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனவே இக்கட்டு நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இயேசு பாருங்க, மத்தேயு 9:13 நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொன்னேன், பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்கே வந்தேன். பாவிகள் மேலே இரக்கமாயிருங்க. நீங்கள் மற்றவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள், அவர்களை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை குறை சொல்லாதிருங்கள், அவர்கள் மேலே இரக்கமாயிருங்க, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. எத்தனை முறை நம்மை துன்பப்படுத்தினாலும், எத்தனை முறை நம்மை தூஷித்தாலும் பதில் பேச வேண்டாம். அவர்களுக்காக நாம் இரக்கம் பாராட்டி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். இயேசு பிணியாளிகளுக்கு இரக்கம் காட்டினார். பாருங்க, மத்தேயு 10:46 வரை பர்தீமேயுங்கிற குருடனை குறித்து வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னார். மற்றவங்கெல்லாம் அதட்டினாங்க, பேசாம இருந்தாங்க. ஆனால் இயேசு அங்கே நின்றார் என்று விதத்திலே வாசிக்கிறோம். அவனை அழைத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னபோது பார்வை அடைவாயாக என்று சொல்லி அந்த குருடனுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவ இரக்கத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. பெற்றுக்கொண்டவர்கள் அதை புதுப்பிப்பது, ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பது அவசியமாக இருக்கிறது. பெற்றுக்கொண்டு புதுப்பிக்கிறவர்கள் அதை மற்றவர்கள் மேல் காட்டுவது அவசியமாக இருக்கிறது. ஒரு சிலரையாவது
அந்த வாசித்தோமே, யூதாவில் வாசித்தோமே, சிலர் மேல் இரக்கம் பாராட்டி ஒரு சிலரையாவது அக்கினி நின்று ஆண்டவரே நான் இழுத்து வெளியிலே கொண்டு வருவேனப்பா, உம்மண்டை கொண்டு வருவேனப்பா என்கிற அந்த தேவ இரக்கத்தை அப்பியாசப்படுத்துகிற அனுபவம், தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், மற்றவர்களுடைய இக்கட்டில் அதை காட்டுகிற ஒரு அனுபவம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் தருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் தாமே அவருடைய அநாதி இரக்கத்தின்படி, அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர் நமக்கு அந்த இரக்கத்தை பாராட்டி நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற நல்ல பாத்திரங்களாக உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. ஆமென்.